ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. ஒரு இறை மனிதரை பற்றி விளக்கும் போது மத்தேயு யோசேப்பை பற்றி பேசும்போது ஒற்றை வார்த்தைகளுடைய வாழ்க்கை அடக்குவார். அது 30 ஆண்டுகள் வாழ்ந்தாரோ 40 ஆண்டுகள் வாழ்ந்தாரோ நமக்கு தெரியாது. இயேசுவின் வளர்ப்பு தந்தையாகிய நமது கற்பின் பாதுகாவலரும் குருக்களின் பாதுகாவலரும் ஆகிய சூசைமுனியை பற்றி பேசும்போது, யோசேப்பை பற்றி பேசும்போது மத்தேயு ஒரே ஒரு வார்த்தை, அவர் நீதிமான். ஒரு வார்த்தையில் அந்த கேரக்டரை ஃபுல்லாக சொல்லிடுவார். இந்த நீதிமான் என்ற ஒற்றை வார்த்தைக்கு விழித்து நீங்கள் புரட்டி பாருங்கள், 31 விடைகள் இருக்கிறது. நீதிமான் என்ற ஒற்றை வார்த்தைக்கு திருப்பாடல்கள் மட்டும் 13 விளக்குவர்கள் இருக்கிறது. அவ்வளோ ஆழமான சொல்லை மத்தேயு அப்படி சர்வசாதாரணம் சொல்லி செல்வார். நம்ம அதை பார்க்கும்போது அவ்வளோதானா, இவரை பற்றி வேற எதுவும் சொல்லியா, இவரும் வாயை திறந்து எதுவும் பேசலை, இவரை பற்றி யாரும் பேசலை, எப்படி இவரை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க என்ற ஒரு கேள்விக்கு அந்த ஒற்றை வார்த்தை விடை சொல்லும். விவிலியத்தை புரட்டி பார்க்கும்போது 30க்கும் மேற்பட்ட அர்த்தங்கள். நீதிமான் இதற்கு என்ன அர்த்தம்? மிஸ்வாத் உஸ்ஸதேகா என்ற அழகான சொற்றொடர் இருக்கிறது. நீதியும் நேர்மை நிறைந்த ஒரு மனிதர். இந்த மிஸ்வாத் உஸ்ஸதேகா என்கிற சொற்றொடருக்கு 31 விளக்கங்களை விவிலிய வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ராபிக்கள் அதற்கு மிச்சமாக சொல்லுகிறார்கள். நான் ஒரு முறை உட்கார்ந்து சூசைப்பை பற்றி மறைவுரை ஆற்றுவதற்காக ஜெதேக்கா என்கிற வார்த்தையை வைத்து திருப்பாடல்கள் மட்டும் நான் யோசித்து பார்த்தேன். 11 விளக்கங்கள் இருக்கிறது. நீதிமான்கிறவர் யார், அவருக்கு ஆண்டவரினுடைய பயன் என்ன, அவர் ஆண்டவராக யாராக இருக்கிறார், மற்றவர்கள் அவரை எப்படி மதிப்பார்கள், அவ்வளவு 11 விளக்குவர்களை திருப்பாடல் மட்டுமே பார்க்கிறது. விவிலியத்தை புரட்டி பார்த்தால் இன்னும் ஏதோ வரும். எதுக்காக சொல்ல வருகிறேன் என்றால், அந்த இறை மனிதரை நமக்கு முன்பாக படம் பிடிக்கிற அந்த நூல் ஆசிரியருடைய கவித்துவம், அந்த நூலாசிரியர் நுண்மதி, அந்த நூலாசிரியர் சொல்ல விரும்புகிற செய்திகளை நாம் உள்வாங்கிறோம் என்றால் அந்த மனிதர் பற்றிய பற்றுறுதி நமக்குள்ளாய் மேலாக இருக்கும். அவ்வளவு அற்புதமாக அன்னை மரியாளை யோவானும் லூக்காவும் படம்பிடிப்பார்கள். அந்த கேரக்டரைசேஷன் ஆஃப் மேரி இந்த காஸ்பல் ஆஃப் லூக் சூப்பர்ப். ஒரு தலைவியாக, ஒரு தாயாக, ஒரு மனைவியாக, ஒரு பதறுகிற இளம் தாயாக, அல்லது கல்வாரி மலையிலிருந்து வீரத்தோடு முழக்கமிடுகிற கர்ஜிக்கிற சிங்கம் போல, அல்லது இயேசுவை அடக்கம் செய்து விட்டு வீட்டுக்குள்ளாக அமர்ந்து அந்த இரவின் பொழுது நம்பிக்கையாக காத்திருக்கிற எதிர்நோக்கின் தாயாக அற்புதமாக உலக படம்பிடிப்பார். எல்லாரும் நற்செய்தியோடு இயேசு அன்னை மரியாளை நிறுத்தி விடுவார்கள். ஆனால் லூக்கா மட்டும் தனது அடுத்த தொகுதியாகிய திருத்தூதர் பணியிலுள்ள அன்னை மரியாளை இழுத்து வந்து சேர்த்து ஒரு கொக்கி போட்டு 2 தொகுதிகளும் இணைக்கி வைக்கும் ஒரு பாலமாக அன்னை மரியாளை காட்டுவார். லூக்காவின் நற்செய்தியில் மட்டும்தான் மாதாவுக்கு 3 பிரசவங்க. ஒன்று பெத்லஹேமில் இயேசுவை ஈண்டெடுக்கிறார், கல்வாரி மலையில் நம்மை ஈண்டெடுக்கிறார், பெந்தகோஸ்தே நாளின் போது மேல் மாடியில் திருச்சபை ஈண்டெடுக்கிறார். 3 இடத்திலும் தூய ஆவியானவர். ஆவி நீத்து உயிர் நீத்தார் என்று சொல்லுவார், தம் ஆவியை ஒப்படைத்தார் என்று சொல்வார். ஆவியானவர் என்று அழகாய் வரும். அந்த உயிர் மூச்சையும் ருவாக் என்ற மொழியிலே சொல்லி லூக்கா ஒரு விளக்கத்தை சொல்லுவார். கேரக்டரைசேஷன் ரொம்ப முக்கியம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் ராபர்ட் ஆல்டர் சொல்வது போல விவிலியத்தின் எந்த இடத்திலும் காண கிடக்காத ஒரு கேரக்டரைசேஷன் சவுலுக்கு இணைச்சிட்ட வரலாறு யோசித்து அந்த இறை மனிதனுடைய நிகழ்வை, உணர்வை, அவருடைய ஆதங்கத்தை, அவருடைய கோபத்தை, அவருடைய வீரத்தை அற்புதமாக வெளிப்படுத்துவார். அதனால தான் இன்றைக்கும் கார்லோ மரிய மார்டின் என்கிறவர் உலக புகழ்பெற்ற பேராசிரியர், பிப்ளிக்கத்தில் தலைவராக பிரசிடென்டாக பணியாற்றியவர், திருத்தந்தை 11ஆம் பெனடிக்ட் இணையாக வாக்குகளை பெற்று திருத்தந்தையின் பதவிக்கு போட்டியிட்டவர். அவர் எழுதும்போது எழுத்துக்களிலே ஒரு புத்தகம், அழகான புத்தகம், டேவிட் த சின்னர் அண்ட் த பிலீவர் என்ற ஒரு புத்தகம் எழுதுவார். அந்த ஒரு இறை மனிதரை வைத்து ஒரு பெரிய தொகுதி எழுதியிருக்கிறார். அற்புதமான அவ்வளவு பொக்கிஷம், செய்திகளின் பொக்கிஷமாக இந்த தாவீது எழுதுவதற்கு காரணம் இந்த 17ஆம் அதிகாரத்தின் 58 வசனங்கள்.
அழகான ஒரு கேரக்டரைசேஷன். அதை தாண்டி இன்னும் ஒரு அழகானது, அதாவது வந்து ஆஸ்கார் அவார்டு விருது கொடுக்கும்போது ஹீரோக்களுக்கு பரிசு கொடுப்பார்கள், ஹீரோயின்களுக்கு பரிசு கொடுப்பார்கள். இன்னும் ஒரு பரிசு நம்மை அப்படியே கொஞ்சம் யோசிக்க வைக்கும். சிறந்த துணை கதாபாத்திரம், ஸ்பெஷல் சப்போர்ட்டிவ் கேரக்டர்னு சொல்லி ஒரு சிலருக்கு பரிசு கொடுப்பார்கள். நிறைய சமயங்களில் இந்த துணை கதாபாத்திரங்கள் அவ்வளவு முக்கியத்துவம் பெறுவது ஏன் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக வரும். ஆனால் இந்த துணை கதாபாத்திரங்களை அந்த மைய கதையிலிருந்து உருவி எடுத்தால் அந்த ஹீரோவுக்கோ அந்த ஹீரோயினுக்கோ வேலையே இருக்காது. அவ்வளோ சப்போர்ட்டிவ் கேரக்டர்ஸ் வந்து அந்த மெயின் கேரக்டர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வைக்கும். அதாவது ராபர்ட் ஆல்டர் சொல்லும்போது சொல்லுவார், தாவீது என்கின்ற இறை மனிதர், இறை ஆவியால் நிரப்பப்பட்டவர், இறைவனுக்காக போராட முனிந்து செல்கிறவர் எப்படி பல்வேறு விதமான துணை கதாபாத்திரங்களோடு இறை மனிதரோடு உறவாடுகிறார், எப்படி உரசி பார்க்கிறார், எப்படி மோதி நிற்கிறார் என்பதை அழகாக விளக்குவார். இந்த உன்னதமான போர் வீரனாகிய வீர திறனாகிய தாவீது மற்ற இறை மாந்தரோடு அவர் உறவு கொள்கிற நிலை, தொடர்பு கொள்கிற நிலையை மிக அழகான முறையில் விவரித்திருக்கிறார் என்றும் ராபர்ட் ஆல்டர் விளக்கி சொல்வார். இப்படி பல சிறப்புகளுக்கும் ஒட்டுமொத்த சொந்தக்காரராகிய தாவீதினுடைய இறை மனித பாத்திரம் நம்மை வியக்க வைக்கிறது, நம்மை மலைக்க வைக்கிறது, கரம் குவித்து ஜெபிக்க வைக்கிறது. அப்படிப்பட்ட கருத்துக்களை கொண்ட ஒரு பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். தக்க தயாரிப்போடு நம்ம சென்றோம் என்றால் அந்த அதிகாரம் முழுவதையும் அங்குலமாக ரசித்து ருசித்து ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்துப்பார்கள் என்ற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தாழ்மையான கருத்து. தந்தை அவர்களே, இந்த 17ஆம் அதிகாரத்திற்கு உண்டான முன்னுரைக்கு நாம் செயல்படுத்தியிருக்கின்றோம். அழகான தெளிவான நேர்த்தியான முன்னுரை நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். இதில் இன்னும் 2 கருத்துக்கள் எனக்கு தேவைப்படுவதாக இருக்கின்றது. அதில் முதலாவது உங்களுடைய ஸ்டைல். ஏனென்றால் இந்த இலக்கிய நயத்தில் எங்களுக்கு விவிலிய நையாண்டியையும் எங்களுக்கு பூத்திருக்கின்றீர். எனவே இலக்கிய நயம் என்னவாக இருக்கின்றது, விவிலிய நையாண்டி என்னவாக இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றோம். அதே போன்று இந்த அதிகாரத்துக்குண்டான பின்னணி என்னவாக இருக்கும், எதை மனதில் வைத்துக்கொண்டு ஆசிரியர் இதை எழுதியிருக்கிறார் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றோம். தந்தை அவர்களே, நல்ல அழகான ஒரு கேள்வி, அருமையான கேள்வி. ஆனால் வந்து நம்முடைய பல செய்திகளை தெரிந்து கொள்ள தூண்ட ஒரு கேள்வி. தொட்டனை தூரம் மணற்கேணி என்பார்கள். தோண்ட தான் தண்ணி இல்லைங்களா? அது மாதிரி நம்ம தேட தான் விடைகளும் விமர்சனங்களும் வரும். நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, மிக்க நன்றிகள். குறிப்பாக 2 செய்திகளை சொல்ல ஆசைப்பட்றேன். ஒன்று வந்து போர்களை பற்றிய வர்ணனை வந்து எல்லா இலக்கங்களும் பார்க்குறோம். கலிங்கத்து பரணியில் வந்து போர் பரணி, அது பாடலாக பாடுறாங்க. இப்ரேயர்கள் முக்கால்வாசி அது வந்து பாடலாகவும் பாடுறாங்க, உரைநடையாக பாடுறாங்க. நம்ம நீதித்தொழில் புத்தகம் பார்க்கும்போது 4-5 அதிகாரங்களில் அந்த தெபோரானுடைய எழுச்சியையும் பாராக்கினுடைய துணை கொண்டு வெற்றி கொண்ட அந்த இதையும் வந்து பரணியாக பாடியிருக்கிறோம். இந்த இடத்துல இருக்குது. அதே போல் யூதித்து ஒர்லோஃபென்ஸுடைய தலையை வெட்டின பிறகு அந்த மக்கள் பரணி பாடல் பாடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அது ஒரு நயம். இப்போ இந்த 17ஆம் அதிகாரம் வந்து பரணி பாடலாக இல்லாமல் அந்த நிகழ்வை அப்படியே கண்பாக நிறுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு காட்சியாக அமைக்கிறது. அதான் சொல்கிறாங்க, 1-2 சாமுவேலில் பல வர்ணனை நிகழ்வுகள் இருக்கிறது. அந்த இறை செய்தியை ஒரு தெளிவான நிகழ்வாக விவரித்து சொல்கிற கற்பனை நயம் மிகுந்த நிகழ்வுகள் நிறைய இருக்குது. அதில் குறிப்பாக இந்த 17ஆம் அதிகாரம் வந்து மிக அற்புதமான ஒரு தாக்கத்தை வாசகர்கள் மத்தியிலும் உலகளாவிய மக்கள் மத்தியிலும் கலாச்சாரங்கள் மத்தியிலும் எழுப்பியுள்ளது. உதாரணத்துக்கு ஆங்கில இலக்கியத்தில் வெஸ்டர்னர்ஸுடைய திங்கிங்கில் ஒரு சின்ன ஆள் பெருசாக ஏதாவது சாதிச்சானா இவன் தான் டேவிட் அப்படின்றாங்க. டெவிடியன் ஐடியாலஜி, டெவிடியன் பர்சனாலிட்டி அப்படிம்பாங்க. அந்த ஒரு பெரிய காரியத்தை ஒரு சின்ன ஆள் செஞ்சானாக்க உடனே அந்த டெவிடுக்கு கான்செப்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்குது. அதே போல வந்து நயம் என்ற வகையில் இந்த ஸ்டைல் ஆஃப் டெல்லிங்கில் பார்த்தோம்னாக்க ஒரு 5-6 சின்ன சின்ன துணுக்கு செய்திகளை சொல்லலாம். அது வந்து நம்முடைய விளக்க ஊழியர்களிலிருந்து பெறப்பட்ட செய்திகள் தான், என்னுடைய சொந்த கருத்துக்கள் ஒன்றும் கிடையாது. குறிப்பாக இந்த 1 சாமுவேல் 17:1 முதல் 18:5 வரையுள்ள பகுதிகளை தாவீது கோலியாத் பகுதியாக குறிப்பிடுகிறார்கள். எப்படி 1 சாமுவேல் 16-14 2 சாமுவேல் 5-10 வரைக்கும் தாவீதினுடைய அரியணை நோக்கிய பயணத்தை நம்ம கண்டோமோ, அதே போல 1 சாமுவேல் 17:1 18:5 வரைக்கும் கிட்டத்தட்ட 2 அதிகாரனுடைய பகுதி துவக்கம் வரைக்கும் இந்த பகுதியை வந்து நம்ம வந்து தாவீது கோலியாத் நிகழ்வுகளின் போராட்ட நிகழ்ச்சியாக நம்ம பார்க்குறோம். இதில் வந்து குறிப்பாக 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் பாருங்களேன். 1 சாமுவேல் 14 1 முதல் 23 நம்ம விளக்கமாக பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3 எபிசோடு அந்த பகுதியை பார்த்தோம். அது வந்து யாரை குறித்து பேசுகிறது? யோனத்தானுடைய வீர தீரர் சொல்ல பெற்றுகிறது. அதற்கு இணையான, அதற்கு மிகையான
இணையான மற்றும் மிகையான ஒரு செய்தியை இந்த இடத்துல ஆசிரியர் கொண்டு வருகிறார். இரண்டாவது, இது முதல் கருத்து, சவுலுடைய மகனாகிய யோனத்தான் மிக திறமைசாலி, மிக சிறந்த போராளி, அதைவிட மிகச்சிறந்த போராளியாக தாவீது காட்டப்படுகிறார் முதலாவது. இரண்டாவது, 26ஆம் வசனத்தை வாசிங்களேன். 1 சாமுவேல் 17:26. அப்பொழுது தாவீது தம் அருகில் இருந்தவர்களை நோக்கி, இந்த பெலிஸ்தீனை கொன்று இஸ்ரேலின் இழிவை நீக்குகிறவனுக்கு என்ன கிடைக்கும்? வாழும் கடவுளின் படைகளை பழிப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தீனாகிய இவன் யார்? கோலியாத்தோடு போர் தொடுக்க தாவீதுக்கு ஒரே ஒரு நோக்கம் மட்டும் தான் இருந்தது. என்ன நோக்கம்? அரசனுடைய மகளை திருமணம் தான், அரசாட்சியில் பாதியா, அரியாசனத்தில் சரியாசனமா, அதெல்லாம் கிடையாது. வாழும் கடவுளாகி இறைவனை பழித்துரைக்க இந்த விருத்த சேதனம் செய்யப்படாத அரல் என்ற ஒரு இப்ரேய எழுத்தை பயன்படுத்துகிறாரு. இந்த விருத்த சேதனம் செய்யாத இந்த மனிதனுடைய கொட்டத்தை நான் நடக்கப் போகிறேன், ஆண்டவரை பழித்துரைக்க இவன் யார் என்று கேட்பார். தாவீதுடைய பார்வையில் கோலியாத் யாராக இருக்கிற என்பதை பல வகைகளில் ஆசை படம்பிடித்து காட்டுகிறார். அதை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று விருத்த சேதனம் இல்லாத ஒரு மனிதன், அசுத்த உதடுகளை கொண்டவன், இவன் கடவுளை பழிக்க யார்? ஆகவே அவனுடைய கொட்டத்தை நடக்க நான் இறைவன் பிறால் வருகிறேன் என்று வருகிற முதல் காட்சி. 36ஆம் வசனத்தை வாசிங்களேன். அடியானாகிய நான் சிங்கங்களையும் கரடிகளையும் இவ்வாறு கொண்டிருக்கின்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவற்றில் ஒன்றை போல்தான், ஏனெனில் அவன் வாழும் கடவுளின் படைகளை இழிவுபடுத்தியுள்ளான் என்றார். வாழும் கடவுளின் படைகளை இழிவுபடுத்தியுள்ளான். கடவுளுடைய போராளிகள் இருக்கிறாங்க, கடவுளுடைய போர் வீரர்கள் இருக்கிறாங்க, அவங்களையும் கடவுளையும் அவன் இழிவுபடுத்துகிறான். அதுதான் ஒரே மோட்டிவ், அவன் அடிச்சு நொறுக்குவேன் என்று அவன் சபதம் இருக்கிறான். அப்போ இந்த கருத்து 2 இடங்களிலே முதல் 20 வருஷங்களிலும் 2வது 20 வருஷங்களிலும் இருப்பதனால ஆசிரியர் ஒரு ஓவர்லாப் போறார். இங்கேயும் சரி அங்கேயும் சரி எல்லா இடத்துலையும் ஒரே கருத்து தான், ஒரே எண்ணம் தான், ஒரே குறிக்கோள் தான், ஒரே நோக்கம் தான் தாவீது ஆசிரியர் சொல்கிறார். 3வது, மெக்கார்டி என்கின்ற உலக புகழ்பெற்ற வரலாற்று விளக்குவரையாளர் இந்த புத்தகத்திற்கு அருமையான விளக்கு எழுதியிருக்கிறார். 70களிலும் 80களிலும் அவருடைய விளக்குவரை மிகச்சிறந்த புகழ்பெற்ற ஒரு விளக்குவரையாக இருக்கிறது. அதில் அவர் சொல்லும்போது சொல்வார், கடவுள் எளியவர்களின் வழியாய் வலியவரை வீழ்த்துகிறார், எளியவர்கள் வழியாய் வலியவர்களை வீழ்த்துகிறார். அதனால் எளிய இஸ்ராயல் என்றும் ஆண்டவரின் வல்லமையில் ஒரு சிறந்து புகழ்பெறும் என்பதை ஆசிரியர் மறைமுகமாக குறிப்பிடுகிறார் என்று சொல்கிறார். இப்போ ஒரு சின்ன ஏற்கனவே இந்த கருத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது இந்த இணைச்சற்ற வரலாற்று நூலாசிரியர் எழுதும்போது, இந்த நிகழ்வும்போது ஏன் 912 வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார், 912 வேர்ட்ஸ் அவர் பயன்படுத்தி அந்த நற்செய்தி விளக்கி சொல்கிறார். கிட்டத்தட்ட 60 வருஷங்களில் அந்த பகுதி விளக்க சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளோ பெரிய நுணுக்கம் எதுக்கு அப்படின்னாக்க, தாவீது அவர் பார்க்கல, அந்த தாவீதுங்கிற சின்ன குட்டி பையனுக்குள்ளாக ஒளிந்திருக்கிற இறை வல்லமையை பார்க்கிறார். அந்த இறை வல்லமை எதுக்காக? இந்த குட்டி பையன் தாவீது தான் அடிமைப்பட்டு அலறுகிற இஸ்ராயல், பாபிலோனில் செக்கிழுத்து, மரம் உடைத்து, கல்லுடைத்து, நிலம் உழுது அடிமைகளாக வாழ்கிறவர்கள் தான் இந்த தாவீது, எளியவர்கள், த லிட்டில் ஒன்ஸ். அவங்களுக்கு கடவுள் என்ன செய்ய போறாரு என்பதை, தாவீதுக்கு என்ன செய்தார் என்பதன் மூலமாக விளக்கி காட்ட ஆசைப்படுகிறார். அப்ப தாவீது என்பது இந்த இணைச்சட்ட வரலாற்று ஆசிரியர் பேரில் ஒரு குறியீடு. அவர் ஒரு குறியீடு, இஸ் சைன் லாங்குவேஜ், இஸ் அ மெட்டஃபர். இந்த ஹோல் லைஃப், த ஆட்டிடியூட், த லாங்குவேஜ், தி ஸ்டைல், த வே ஹி கோஸ் அபவுட், இதெல்லாமே ஒரு குறியீடு. அவரில் அந்த இஸ்ராயலை பார்க்கிறார். அடிமைப்பட்டிருக்கிற இஸ்ராயல் எப்படி வீர்கொண்டு எழப்போகிறது, எப்படி வல்லமையாக வீழ்த்த போகிறது, எப்படி அரசுகளை சரித்து சாம்ராஜ்யத்தை படைக்க போகிறது என்பதை இது தாவீதின் வழியாக சொல்ல வருகிறார். அப்போ தாவீது என்கிறவர் கதை நிகழ்விலே, அவர் இந்த விவரிப்பிலே ஒரு கதாநாயகனாக வருகிறார். ஆண்டவன் அடியாராக, திருப்பொழி பெற்றவராக, ஆடு மேய்க்கும் சிறுவனாக இருந்து அரசனாக மாறுகிறவனாக. ஆனால் அதே அந்த காயினை அப்படி புரட்டி பார்த்தோம்னாக்க இஸ்ராயல் அங்கே இருக்குது. இந்த சின்ன தாவீதுக்குள் அந்த அடிமைப்பட்டு கிடக்கிற, அழலுட்டு தப்பிக்கிற, இறைவனை பார்த்து கூக்குரல் எடுக்கிற, இறைவன் உதவ மாட்டார் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிற அந்த இஸ்ராயலை பார்க்கிறார். அப்போ 2 நிகழ்வு ஒரே இடத்துல இருக்கிறதுனால தான் இந்த சின்ன நிகழ்வுக்கு இவ்வளோ பெரிய 912 வர்ணனைகளை அவர் பயன்படுத்துகிறார். அதே போலவே மெக்கார்டர் சொல்லும்போது சொல்வார், இந்த நிகழ்வு 3 நிலைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. லாங்கர் நரேட்டிவ், நீண்ட விவரிப்பாக வர்ணனையாக சொல்லப்படுகிறது. 2வது சிங்கிள் பேட்டில், 912 நாளும் யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை, ஒத்தைக்கு அவ்வளோதான். இங்கே தாவீது, இங்கே கோலியாத்து. தாவீது கையில் ஒன்றுமே இல்லை, கோலியாத்து கையில் எல்லாம் இருக்குது. சண்டை
சிங்கிள் பேட்டில், அதாவது ஆங்கில சொல்வால் காம்பேட் அண்ட் பேட்டில், COMBAT, காம்பேட் அண்ட் பேட்டில், ஒத்தைக்கு ஒத்தையா. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மாதிரி அச்செல்லஸ் அண்ட் பாரிஸ் ஒரு மெனலாவுஸ் அது மாதிரி அந்த கிரேக்க கதைகளில் வந்து இந்த மாதிரி ஒத்தைக்கு ஒத்த ஒரு நாட்டுக்கு சார்பாக போராடி நாட்டை வீழ்த்துக்கிற கதைகள்லாம் இருக்குது, அந்த பின்னணியில் வருகிறது என்று சொல்வார்கள். இரண்டாவது. மூன்றாவதாக இந்த பாப்புலாரிட்டி அந்த பவர், இந்த வல்லமையும் அந்த புகழும் தாவீதுக்கு அப்படியே எதேச்சியா, இட்ஸ் நாட் பை சான்ஸ் இட் கேம், பை சாய்ஸ் ஆஃப் காட் கேம். அதான் அந்த ஆசை அழகாக சொல்ல வரும்பார். எதுவுமே வந்து ஆண்டுடைய அடியோடைய வாழ்க்கையில் பை சான்ஸாக நடக்காதுங்க. நிறைய சமயத்தில் நம்ம நினச்சிக்கோம், லக்கில் வந்துச்சு. எங்கே லக்கு? சாமியுடைய கிருபை. அப்படி கிருபை இல்லைன்னா ஒன்று நடக்கவே நடக்காது. பை சான்ஸ் நத்திங் ஹேப்பன்ஸ் டு us. இட்ஸ் பை சாய்ஸ். காட் சூசஸ் தட் we become the beneficiary of God's blessing. அதை நம்ம மறந்துடுறோம் நிறைய சமயத்தில். எதேச்சியாக வந்துச்சு, எப்படியோ வந்துச்சு, லக்கில் வந்துச்சு, அதிர்ஷ்டம் வந்துச்சு. ஆண்டவர் உன்னை நினைவு கூர்ந்தார், ஆகவே இந்த கிருபை உனக்கு கிடைத்ததை நினைத்தோம் என்றால் அந்த நிகழ்வே ஒரு தெய்வீக தன்மையை பெறும். அதுக்காக ஒரு காட்சியாக தான் தாவீது ஆசிரியர் விளக்குகிறார். இஸ்ராயலுக்கு அவர் வழங்கப் போகிற விடுதலை, அது சீரிய மன்னன் சைரஸாக இருக்கட்டும், அல்லது பபிலோனிய மன்னர்கள் தலைவலாக இருக்கட்டும், அல்லது வேறு எந்த தலைவலாக இருக்கட்டும், ஆண்டவருடைய கிருபையினால் தான் அவர் விடுதலை பெறப்போகிறார் என்ற செய்தியை தாவீது வழியாக ஆசிரியர் விளக்க விரும்புகிறார். நத்திங் இஸ் பை சான்ஸ் பட் எவ்ரிதிங் பை சாய்ஸ். அந்த ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறார். ரெண்டாவது, இந்த இடத்துல வந்து இந்த வர்ணனையில் வந்து 912 வார்த்தைகள் சொல்லப்படுகிற நிறைய வர்ணனையில் 22 கொட்டேஷன்ஸை பயன்படுத்துகிறார், மேற்கோள்கள். 22 மேற்கோள்களை பயன்படுத்துகிறார். அது வந்து லாங்கஸ்ட் வந்து கோலியாத்தின் வாயிலிருந்து வருகிற ஒரு கொட்டேஷன், ஒரு வார்த்தை, நேர்முக உரையாடல், கொட்டேஷன் சொல்கிறாங்க. அப்போ நேர்முக உரையாடல். அதே போல் 17:8-9 வாசிங்களேன். 1 சாமுவேல் 17:8-9. அவன் இஸ்ரேல் படைகளுக்கு எதிரே நின்று உரத்த குரலில், நீங்கள் போருக்கு அணிவகுத்து வந்தீர்கள், நான் ஒரு பெலிஸ்தியன், நீங்கள் சவுலின் அடிமைகள் அல்லவா? உங்களில் ஒருவனை தேர்ந்தெடுங்கள், அவன் என்னிடம் வரட்டும், அவன் என்னுடன் போரிட்டு என்னை கொன்றால் நாங்கள் உங்களுக்கு அடிமைகளாவோம், நான் அவனை வென்று அவனை கொன்றுவிட்டால் நீங்கள் அடிமைகளாகி எங்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்றான். ஓகே, இப்போ ஆசிரியர் வந்து கோலியாத்தினுடைய அச்சுறுத்தும் இன்டிமிடேட்டிங் வேர்ட்ஸ், அச்சுறுத்தும் வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். 33 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். டே வாடா பார்த்துக்கலாம், முடிச்சிடலாம் அப்படி சொல்ல 33 வார்த்தைகளை பயன்படுத்தி, நீ யார், நான் யார், நீ உன்னுடைய பேலை என்ன, என்னுடைய பேலை என்ன, வா பார்த்துக்கலாம், சவால் விடுகிறான். அப்போ வந்து அந்த 33 வார்த்தைகளை பயன்படுத்தி அவனுடைய அச்சுறுத்தும் வார்த்தைகளை சொல்வதன் மூலமாக வாசிப்பவருடைய மனதில் ஒரு பெரிய தாக்கம், அதே போல் அது கேட்கிறவருடைய கதை மாந்தர்கள் மக்கள் ஒரு பெரிய தாக்கம், அந்த காட்சி அமைப்பினுடைய உக்கிரத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதுதான் வந்து ஆசிரியர் ரொம்ப நுணுக்கமாக பயன்படுத்துகிறார். இன்னொரு யுக்தியும் ஆசிரியர் பயன்படுத்துகிறார். இந்த ஆசிரியர் இந்த நிகழ்வை வர்ணிக்கும் போது ஒரு சில இடத்துல வந்து அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, வார்க்குமோதி அப்பங்களையும் அந்த திராட்சை பழ ரொட்டிகளையும் கொடுத்து போய் படைத்தளபதிக்கும் அவங்க அண்ணனுக்கு கொடுத்துட்டு வா அப்படிங்கிறார். அதெல்லாம் எடுத்துகிட்டு அவன் வரான், வேடிக்கை பார்க்குறான். அப்படி ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சாக, சீன் பை சீன், சீக்வன்ஸ் பை சீக்வன்ஸ் அப்படி ரொம்ப மைன்யூட்டாக டிஃபரெண்ட். அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. 20 ஆண்டுகளுக்கு பிறகு, ஒரு வாரத்தில் 20 வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு. 100 ஆண்டுகளுக்கு பிறகு 100 வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு, ஒரு வார்த்தை இல்லை. ஆனால் இவர் வந்து அப்பத்தை கொடுக்குறாரு, அதை எடுக்கிறாரு, யார்கிட்ட போய் கொடுக்கணுங்கிறாரு, என்ன சொல்லுங்கிறாரு, அவங்க தம்பிகிட்ட என்ன சொல்லுங்கிறாரு, அப்படியே அங்குலமாக வந்து அது வந்து எதுக்காகனாக்க இந்த நிகழ்வுடைய ஒவ்வொரு அசைவும் வந்து உண்மையானது, ஒவ்வொரு அசைவும் உனக்கு ஒரு செய்தி சொல்லுது என்கிற ஒரு செய்தியை பண்ணுறாரு. இப்போ தாவீது கோலியாத் என்ற ஒரு செய்தி தான் நம்ம பார்க்குறோம். அது வந்து மொத்தம் 2 வசனத்தில் தான் வருது. அதை சுற்றி அமைக்கப்பட்ட காட்சி அமைப்புகள்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அந்த காட்சியை நோக்கி நம்ம நகர்ந்து செல்வதற்கு முன்பாக நமக்குள்ளாக வைத்து அந்த காட்சியை பார்க்க வைக்குது. அப்போ தான் அதனால தான் வந்து தாவீது வந்து சும்மா ஓடி போய் கல்லில் அடித்து அவன் கழுத்தை அவனை கத்தி வாரி உருவான். அந்த ஒரு 2 வசனத்தினுடைய புக்கிரம் சுற்றி இருக்கிற எல்லா நிகழ்வுகளும் இருக்குது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நம்ம ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருப்போம், அல்லது போர்டிங்கில் படிச்சுட்டு இருப்போம். வீட்டுக்கு போயிட்டோம்னாக்க காலையில் வந்து கொஞ்சம் சாப்பாடு, மத்தியானம் வந்து ஒரு பொரியலோடு சாப்பிட, நைட்டு ஹாஸ்டல் சாப்பாடோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வீட்டுக்கு போகிற மகிழ்ச்சி, வீட்டுக்கு போனப்போ இல்லை, போகிற வழியில் இருக்கிற மகிழ்ச்சிக்கு பாருங்கள், அது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் 4 நாள் இருக்குது, 3 நாள் இருக்குது, 2 நாள் இருக்குது, நாளைக்கு வீட்டுக்கு போகிறோம், காலை தானே இன்னைக்கு வீட்டுக்கு போகிறோம் அப்படிமா பெட்டியை தூக்கிட்டு பஸ்ஸில் ஏறி உக்காந்து வரண்டான்னு சொல்லிட்டு பஸ்ஸில் வர்றது. நம்ம வீதியில் பையை தூக்கிட்டு வரக்குள்ள, அத்தை தோசை வந்த, மாமா தோசை வந்தா, டே எப்படா வந்த, இப்போ தான், என்னைக்கு வரைக்கும், 4ஆம் தேதி வரைக்கும். அந்த மகிழ்ச்சி, அந்த வீதியில் நடந்து வரும்போது பார்க்குற முகமன் சொல்கிறது, அதெல்லாம் விவரிக்க முடியாத ஒன்று. அதனால தான் ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவாங்க, ஜாய் இஸ் ஆன் த வே, நாட் அட் தி எண்டு. நிறைய சமயத்தில் மகிழ்ச்சி வந்து எண்டில் தேடிட்டு இருக்கிறோம், எண்டு இல்லாமல் கூட இல்லாமல் போகும் நிறைய பேருக்கு.
அந்த ஆன் த வே அந்த வர்ணனையினுடைய அழகான அமைப்பு முறையே வந்து இந்த காட்சியினுடைய உன்னதமான மகத்துவ தன்மைகள் வந்து அந்த சண்டையில் இல்லை, சண்டையை நோக்கி நம்ம வழிநடத்தலாம். பாருங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு செய்திகளிலும் தாவீதினுடைய மனநிலை, தாவீதினுடைய தீர்க்கமான எண்ணம், தாவீதினுடைய வைராக்கியம், தாவீதினுடைய வீரம், தாவீதினுடைய தன்னம்பிக்கை, தாவீதினுடைய இறை நம்பிக்கை எல்லாத்தையும் அப்படி புட்டு வச்சுட்டு இந்த பையன் சண்டை பார்ப்பாரான், வாங்க பார்க்கலாம் அப்படிம்பாரு. ஆஹா, அப்படி பார்க்கல, ஒரே சீனில் முடிச்சிடுவார். கரெக்டு தான், பண்ணது கரெக்டு தான். அவன் அங்கே சிங்கத்தை புள்ளி அடித்தவன் வேணா சும்மா பிஸ்கோத்து அப்படின்னு ஒரு மனநிலை உருவாக்கிட்டு நம்மளை காட்சிகளை கொண்டு போகிறார். அதான் வந்து எபிரேய விவரிப்பு தன்மை உலகத்தில் ஈடாது. இன்றைக்கு ஸ்பீல்பர்க் இருக்காங்க, அது நிறைய உலக புகழ்பெற்ற ஃபிலிம் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. எல்லாமே வந்து இந்த யூதர்கள் ஒரு சிலர் இருப்பாங்க. ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட்டு, அது மாதிரி ஒரு சில நல்ல அழகான படங்கள் எல்லாம் இவர்களுடைய பின்னிருந்து வருகிறது தான். ரொம்ப கதை சொல்லும் திறன் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா அதனுடைய ரத்தத்திலே இருக்கிறது, அவருடைய மீட்பின் திட்டத்திலே இருக்கிறது. இந்த இடத்துல அந்த காட்சியை இயல்பாக பார்க்க முடியுது. அப்புறம் இன்னொரு சின்ன செய்தி சொல்லணும் அப்படின்னோம்னாக்க, ஆசிரியர் வந்து அப்படியே கேஷுவலாக வந்து டென்ஷனை உருவாக்கிட்டு போவார். கேஷுவலாக டென்ஷன் உருவாக்கிட்டு போகிறார். செமினரில் சில சமயத்தில் வந்து ரெக்டர் கூப்பிட்டு நம்ம கராமரான்னு திட்டிகிட்டு இருப்பார். அப்படியாச்சு இப்படியாச்சு அதாச்சு இதாக திட்டுவார். டென்ஷனாக இருக்கும் கம்யூனிட்டியை. வந்து நான் போயிட்டு அந்த என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்பேன், ரெக்டர் அவர் பிடிச்சி பயங்கரமாக திட்டினாராம், ரொம்ப டென்ஷனாக இருக்குது, எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறாங்க. அவர் குவாய்ட்டாக சொல்லுவார், நான் தான் கிளப்பிட்டேன், டோன்ட் வரி அப்படிம்பா. அப்படி இவ்வளோயும் பண்ணிட்டு சைலண்டாக இருக்கிறடா நீ அப்படிமா. 2 நாளைக்கு அப்படி தான் இருக்கும், பெரிய வெயிட் பண்ண ரிசல்ட்டை பாரு அப்படிமா. அதே அவன் சொல்ல மாதிரி நடக்கும். எதுக்குனாக்க ஒரு திட்டம் போட்டு கரெக்டாக அது இந்த பிரச்சனை கிளப்பி போட்டு அது ஒரு சொல்யூஷன் அரைவ் பண்ணுறது. ஆசிரியர் வந்து அழகாக இதில் செய்கிறார், ரொம்ப கேஷுவலாக பண்ணுறாரு. உதாரணத்துக்கு 17ஆம் வசனத்தை வாசிங்களேன். 17. ஈசாய் தன் மகன் தாவீதிடம், உன் சகோதரர்களுக்காக இந்த 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவையும் 10 அப்பத்துண்டுகளையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கும் உன் சகோதரிடம் உடனே விரைந்து செல். 16:22 வாசிங்களேன். தாவீது என் அவையிலேயே இருக்கட்டும், ஏனெனில் என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்துள்ளது என்று சவுல் ஈசாயிடம் சொல்லி அனுப்பினார். ஆனால் அவன் துரத்தி விட்டார். இப்போ மறுபடியும் போகிறான். அரசவையில் இருந்தா அப்படி அவன் சவுத்தோட சேர்த்து அரையும்படி ஈட்டி அடித்து எரிகிறாரு. அவன் வந்து அங்கே தப்பிச்சு ஓடுறான் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு காட்சி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அவையிலே இருக்குன்னு சொல்லுவார். இப்போ இங்கேருந்து அனுப்புறது ஒரு காட்சி. அதே போல் 55ஆம் வசனத்தை வாசிங்களேன். பெலிஸ்தியனுக்கு எதிராக தாவீது சென்றதை சவுல் கண்டபோது அவர் படைத்தலைவன் அப்னேரிடம், அப்னேர், இந்த இளைஞன் யாருடைய மகன் என்று கேட்டார். அப்னேர் அதற்கு, அரசே, உம் உயிர் மேல் ஆணை, அதை நான் அறியேன் என்றான். இப்போ 16:21 வாசிங்களேன். தாவீது சவுலிடம் வந்தவுடன் அரசவை பணியில் சேர்ந்து விட்டார். சவுல் அவர் மீது மிகவும் அன்பு கொண்டு அவரை தம் படைக்கலன் தாங்குவோனாக நியமித்தார். ஏற்கனவே படைக்கலன் தாங்குவோனாக அவருடைய அரசவையில் அறிமுகப்படுத்தப்பட்டவராக இருக்கிறார். இந்த 17 அப்னேர் சொல்கிறான், என் உயிர் மேலானே அவனுக்கு தெரியவே தெரியாது. உயிர் மேலான யார் சொல்லணும், பயந்து போயிருக்கான், சொன்னோம்னா நம்மள மாட்டிக்கொண்டு அவன் வந்து யாருன்னே தெரியாதுங்க அப்படின்ற. அப்படி அதே மாதிரி 17ஆம் வசனத்துலேயும் வந்து ஈசா ஏற்கனவே ஒரு அரசவையில் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கிறாரு. ஈசா அப்போ தான் புதுசாக அனுப்புகிற மாதிரி சொல்கிறார். இப்போ ஒரு டென்ஷன் உருவாக்குது. என்னடா அது நம்மளுக்கெல்லாம் தெரியுது, அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஒரு செயற்கையான ஒரு பரபரப்பு உருவாக்குறார். இது எப்படி முடியும், யார் தெரிஞ்சுக்குவா, எப்போ தெரிஞ்சுக்க போகிறான் என்கிற ஒரு பரபரப்பை உருவாக்கி விட்டு அந்த நிகழ்ச்சியை சொல்வார். அதான் வந்து இந்த இதெல்லாம் வந்து இந்த கதை சொல்லும் திறனுடைய நயத்தை பற்றி கேட்டதுனால அதெல்லாம் சொல்கிறேன் நான். இதில் வந்து அதே மாதிரி வந்து நான் என்கிட்ட சொன்னான்னு தெரில, வைரமுத்து வந்து ஒரு கவிதை ஒன்று எழுதியிருக்கிறார் திருமணத்தை பற்றி. திருமணம் என்பது முற்றுகையிடப்பட்ட கோட்டை, உள்ளே இருக்கிற வெளியே வர தவிக்கிறார்கள், வெளியே இருக்கிற உள்ளே போக துடிக்கிறார்கள். ரொம்ப அழகான கவிதை, சின்ன கவிதை தான். உள்ளே இருப்பவர்கள் வெளியே வர தவிக்கிறார்கள். எப்படா வருவோம், தண்ணி இல்லை, சோறு இல்லை, அடப்பட்டு கிடக்கிறோமே, காற்று இல்லை, வெளிச்சம் இல்லை, சுதந்திரம் இல்லை, ஒரு வாய்த்து பேச முடியல, நடக்க முடியல, வெளியே வந்தால் போதும்டா தவிப்பாங்க. வெளியே இருக்கிறோம், உள்ளே போக துடிக்கிறான், எப்படா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அம்மா 23மா 24மா தவிக்கிறாங்க, எப்போ கல்யாணம் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வளம்போதுறது. இந்த தவிக்கிறார்கள், துடிக்கிற இந்த வார்த்தை பயன்பாடு வந்து அந்த கவிதையினுடைய தாக்கத்தை நம்மள தெளிவாக நம்மளுக்கு விளக்குது. அதே போலவே இந்த இடத்துல ஆசிரியர் பயன்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ அழகான வார்த்தை. நம்ம ஒரு வேளை வந்து இந்த நேரம் கருதி நம்ம சீக்கிரம் போகிறோம், ஆனால் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளாக அவ்வளோ மகத்துவமான எண்ணங்கள், ஒவ்வொரு வார்த்தையும் லோடர் வித் ஹிஸ்ட்ரி, ஒவ்வொரு வார்த்தைக்கெல்லாம் ஒரு வரலாறு இருக்கிறது. அதுதான் வந்து அதுதான் ஆசிரியருடைய நுணுக்கமான செய்தியை வந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கிறான்னு நினைப்போம், ஆனால் வேறு எதையோ சொல்லிட்டு இருப்பார்.
அதாவது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னாக்க இந்த குறியீடாக வருகிற நிகழ்வுகள், அதே போல் ஆசிரியர் சொல்கின்ற மேலெழுந்த வாரியாக முதல் கட்டத்தில், 2ஆம் கட்டத்தில், 3ஆம் கட்டத்தில் அந்த செய்தியில் போயிட்டே இருக்கும். நம்ம அதை நல்லா ட்ராவல் பண்ணோம்னாக்க வில் என்ஜாய் பியூட்டிஃபுல்லி. அது நம்முடைய தேடும் தன்மைக்கு, இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல இந்த கேள்லாம் கேட்கணும், தேடும் தன்மைக்காக அங்கே விடை அங்கே இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட சின்ன சின்ன நயவேகங்களோடு நம்ம புறப்பட்டு போவோம். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தாவீது குறுக்கே புகுந்து யோனத்தானை வெட்டி வீழ்த்தி இவர் இடைச்சர்களாக உள்ளே நுழைந்து அரச பதவியை பறித்து கொண்டாரா? இந்த கதை 300 ஆண்டுகள் முன்பாக நடந்தாலும் 300 ஆண்டுகளுக்கு கடந்த பிறகும் செய்தி தருகிறது, வாழ்வு தருகிறது. அதை நாம் சரியாக புரிந்து கொண்டால் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு வாழ்கிற நமக்கும் ஒரு செய்தியாக மாறும் என்பதை ஆசிரியர் நம்புகிறார்.